ஆமென். சுதர் ஆண்டவர் மனுஷனை எந்த நோக்கத்திற்காக படைத்தார், எந்த நோக்கத்திற்காக மனுஷனை ஆண்டவர் உருவாக்கினார்னா, உபாகமம் 6வது அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆமென் 4-5 வசனங்கள் சொல்லுகிறது. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. ஆண்டவர் இந்த உலகத்துல ஆண்டவர் மனுஷனை உருவாக்கினதனுடைய நோக்கம், அவன் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தரை மட்டும் அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தரில் அன்புள்ளவர்களாய் இருக்கிறதற்காய், கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனை சிருஷ்டித்தார். முதல் மனுஷனாகிய ஆதாமும் ஏவாளும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது வேற எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல. தேவன் தம்முடைய சாயலாகவே அவர்களை ஆண்டவர் சிருஷ்டித்தனுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா, அவர்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற ஒரே காரணம். உலகத்தில் இருக்கிற நம்மை ஆண்டவர் எதற்காக உருவாக்கி வைத்திருக்கிறார் தெரியுமா? எதற்காக இந்த பூமியில ஆண்டவர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார் தெரியுமா? உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நாம் கர்த்தர் ஒருவருக்கு ஆராதனை செய்து கர்த்தர் ஒருவரை மகிமைப்படுத்தும்படியாக தான் ஆண்டவர் இந்த பூமியில நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் மனிதன் தேவனுடைய சித்தத்தை அறிந்தும் அறியாதவனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சில பேர் தேவ சித்தத்தை அறியாதவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னையும் ஆண்டவர் இந்த பூமியில வச்சிருக்கிற நோக்கம் ஆண்டுடைய சித்தத்தை செய்வதற்காய். அந்த சித்தம் வேற ஒன்று கிடையாது. கர்த்தரை நாம் இந்த பூமியில் இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் உத்தம இருதயத்தோடும் உத்தம பலத்தோடும் உத்தம ஆத்துமாவோடும் ஆண்டவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செலுத்தி அவரை அன்பு கூற வேண்டும் என்பதுதான் தேவன் நம்மேல் வைத்த அவருடைய சித்தமாய் இருக்கிறது.